Good morning, 8th standard students. Today in your English session, we are going to see a prose lesson. Hobby turns into a successful career. Hobby turns into a successful career. Hobby na enna? Hobby na பொழுதுபோக்கு. So நம்ம பொழுதுபோக்குக்காக பண்ற சில விஷயங்கள் எப்படி நமக்கு ஒரு தொழிலா ஒரு வெற்றிகரமான தொழிலா அமையுது அப்படின்றது தான் இந்த லெசன். கெரியர்னா நம்மளோட லைஃப்ல நம்ம உண்டாக்கிக்கிற ஒரு தொழில், ஒரு ப்ரொஃபஷன், அதுதான் கெரியர். அதாவது படிச்சு முடிச்சு நம்ம என்ன தொழில் செய்ய போறோம், ஒரு கம்பெனில வேலைக்கு போக போறோமா, சாஃப்ட்வேர்ல போய் வேலை செய்ய போறோமா, பேங்க்ல போய் வேலை செய்ய போறோமா, இல்ல சுய தொழில் செய்ய போறோமா அப்படிங்கிறது தான் கெரியர். படிப்புக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கிறோம் அப்படின்றது தான் இந்த கெரியரோட மீனிங். ஸோ நத்திங் பட் தொழில். ஸோ எப்படி பொழுதுபோக்குக்காக நம்ம பண்ற சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலா மாறுது அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட டைட்டில். First, let's see the warm-up exercise. Look at the pictures and discuss in pairs and share your answers with your friends. See the pictures. The first picture, a girl is painting a picture. Second picture, it shows a young man cooking. Third picture shows a small girl gardening a plant. Fourth picture shows a boy and a girl in a concert singing and playing a musical instrument. So 1, 2, 3, 4, 5. 5 questions they have given here. You have to answer what is the girl doing. What is the girl doing? She is painting a picture. What is the man doing? The man is cooking food. What will you like doing it? Why will you like doing it? Will you like doing painting? Will you like doing cooking? If you like, why? You have to answer. Do you like gardening? Do you like gardening? Gardening means தோட்டக்கலை. அது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும்? What are the benefits of listening to music? மியூசிக் கேட்கறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? நம்ம எல்லாருமே மியூசிக் கேட்போம். Be it a classical song or a cinema song, anything. But we love to listen to music. So மியூசிக் கேட்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? It relaxes your mind. It makes you energetic. And it makes you feel good. So இந்த மாதிரி நிறைய benefits, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு benefits இருக்கு. அதை இங்க எழுதுங்க. So write all these 5 questions here. Now let's get into section 1. Before getting into the lesson, I want you to take your English reader with you along with a pencil. So I'm going to read this lesson paragraph by paragraph and explain you the meaning of the paragraph along with the meaning of difficult words. So take your English reader with you and a pencil. Whatever difficult words I'm saying, you have to write it down. அந்த வேர்டுக்கு பக்கத்துலேயே இல்லைனா அந்த வேர்டுக்கு மேலேயே பென்சிலில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். Once there was a boy named Mani. He was studying at the school in his village. He found it difficult to read and write. His grandfather noticed it and helped him by reading bedtime stories. Gradually, he started reading on his own. Now, he not only enjoyed reading but also started writing his own stories. Let us read an essay written by Mani. So, இந்த paragraphல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மணி அப்படின்னு சொல்லி ஒரு சிறுவன் இருக்கான். அவன் அவனோட கிராமத்துல ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறான். அதை அவங்க தாத்தா, கிராண்ட்ஃபாதர்னா தாத்தா, அதை நோட் பண்ணிட்டு அவனுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ்னா தூங்கும்போது சில கதைகளை சொல்லியும் அதை படிக்க வச்சும் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கிராஜுவலி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவன் அவனாவே ஓனா படிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் படிக்கிறது மட்டும் இல்லாம
எழுதுறதும் அவனோட ஓன் ஸ்டோரிஸையும் அவன் எழுத ஆரம்பிச்சிட்டான். அதை வந்து அவன் என்ஜாய் பண்ணி பண்ணுறான். ஸோ இப்போ நம்ம மணியை பற்றின ஒரு மணி எழுதின ஒரு எஸ்ஸேவை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். மணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீடிங் ரைட்டிங் டிஃபிகல்ட்டி எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி இப்போ அவனாவே தன்னோட கதைகளை எழுத ஆரம்பிச்சிட்டான். அப்படி மணி எழுதின ஒரு எஸ்ஸே தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். Hobbies are the activities that we do in our spare time. Hobbies are unique to people. Some like gardening, a few like photography, many have book reading as their hobby, while other hobbies are swimming, collecting stamps, playing video games, and many more. People have hobbies not only to pass their free time but also to do something useful. Hobbies help people learn new things, relax after a day of tiring work, and to energize their body and mind. Same is the case with me. I love writing, so it is my hobby. So இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹாபீஸ் அப்படின்றது என்னன்னா நம்மளோட ஸ்பேர் டைம், அதாவது நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக சில நேரம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, எந்த வேலையும் இல்லாமல் படிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லாமல் ஒரு ஸ்பேராக ஒரு எந்த வேலையுமே நமக்கு இல்லாமல் ஒரு நேரம் நம்மளுக்கு ஒரு நாளில் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம பண்ணுற செயல்கள் தான் வந்து ஹாபீஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வருவோம். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு தூங்க போகிறதுக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களோட ஸ்பேர் டைம். அந்த ஸ்பேர் டைமில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த செயல்களை நீங்கள் செய்கிறீங்க, அதுதான் வந்து ஹாபீஸ். ஹாபீஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யூனிக் அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹாபீஸ் இருக்கும். சில பேருக்கு கார்டனிங் பிடிக்கும், சில பேருக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், சில பேருக்கு வந்து புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஸ்விம்மிங் பிடிக்கும், ஸ்டாம்ப் கலெக்டிங் பிடிக்கும், வீடியோ கேம் சில பேர் விளையாடுவாங்க, அண்ட் நிறைய இருக்குது அதே மாதிரி. ஸோ ஹாபீஸ் வந்து எதுக்கு எல்லாருமே வந்து ஆக்டிவாக அதை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரீ டைமை பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணலாமே இந்த நேரத்தில் அப்படின்னு நினச்சி தான் அவங்க ஹாபீஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஹாபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து புது விதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. ஒரு நாள் முழுக்க டயர்டாக ஒர்க் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மியூசிக் கேட்டால் எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கும், அந்த மாதிரி ஹாபி பண்ணும்போது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணுதுன்னா புத்துணர்வாக ஆக்குது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். எழுதுறது தான் என்னோட ஹாபி அப்படின்னு சொல்லி மணி எழுதியிருக்காரு. Whatever you like to do, make it a hobby. வாரன் பஃபெட் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர், இந்த உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்த வாரன் பஃபெட் அப்படின்ற ஒரு உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, whatever you like to do, make it a hobby. அதாவது உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்குமோ அதை வந்து உங்களோட ஹாபியாக ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும், ஸோ மேக் கிரிக்கெட் ஆஸ் யோர் ஹாபி. சில பேருக்கு வந்து மியூசிக் கேட்கறது பிடிக்கும், ஸோ ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்கிறத ஒரு ஹாபியாக ஆக்கிக்கோங்க அப்படின்றது தான் அதனோட மீனிங். நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். Writing is a unique hobby because most people don't want to exhaust themselves in their spare time. Many feel that writing is tough, but I do not think so. I feel writing is like painting our voice. When I get free time, I pick a pen and a notebook and start painting my ideas and words. I write stories, poems, and sometimes about my feelings. My mind relaxes when I pour my thoughts as words. So writing energizes me. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, எழுதுறது அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாபி. நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க, ஏன்னா வந்து எழுதுனா வந்து தங்களை எக்ஸாஸ்ட் பண்ணிக்குவோமோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதாவது எக்ஸாஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நிறைய படிப்பாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் போவாங்க, இல்லை ஒர்க் இருக்குது அப்படின்னா ஒர்க்கில்
ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. ஸோ மீதி இருக்கிற கொஞ்ச நேரமாவது நான் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சி எழுதுறத நிறைய பேர் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எக்ஸாஸ்ட்னா அந்த டைமை நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் வேற ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரைட்டிங்கை வந்து ஒரு ஹாபியாக சூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம், டஃப்னா கடினமான விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் அப்படின்னு நினைக்கல. எனக்கு வந்து எழுதுறது வந்து நம்மளோட வாய்ஸை வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் ஒரு பென்னும் ஒரு நோட் புக்கும் எடுத்து என்னோட ஐடியாஸை வந்து நான் அப்படியே வந்து வேர்ட்ஸாக பெயிண்ட் பண்ணுறேன்னா எழுதுறேன் அப்படின்றது தான் இங்கே பெயிண்டிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஸ்டோரிஸ் எழுதுவேன், போயம் எழுதுவேன், அப்புறம் சம்டைம்ஸ் வந்து நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் எழுதுவேன். என்னோட மைண்ட் வந்து இந்த மாதிரி என்னோட தாட்ஸ்னா நினைவுகளை வந்து வார்த்தைகளாக நான் எழுதும் போது என்னோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. அதே மாதிரி ரைட்டிங் வந்து என்ன புத்துணர்வா ஆக்குது அப்படின்னு தான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். When I write things, my imagination is at its best. I imagine a world with magic and magicians where I can fly and birds can talk. Writing helps me completely immerse myself into that world. Sometimes I sit with small children and entertain them with these stories of mine. The happiness of their faces makes me to write more and better. Although writing is just a hobby for me, yet it is very beneficial. It opens my mind to think beyond the little things with a broader mind. It makes me more passionate about my life. It makes me learn new things and enjoy every moment of my life. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து எழுதும் போது என்னோட கற்பனைகள் வந்து ரொம்ப அழகா வந்து வருது. நான் வந்து ஒரு உலகம், அதாவது மேஜிக் அண்ட் மேஜிஷியன்ஸ் இருக்கிற உலகத்தை வந்து நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து நான் வந்து பறப்பேன், பேர்ட்ஸ் வந்து பேசும், இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் வந்து கற்பனையான ஒரு விஷயத்த நான் வந்து எழுதுறேன். இந்த மாதிரி நான் எழுதும் போது ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் மை செல்ஃப் இன்டு தட் வேர்ல்ட் அப்படின்னா, இதெல்லாம் நான் வந்து இந்த கற்பனைகளை நான் எழுதும் போது நான் வந்து அந்த உலகத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக என்ன மறந்து மூழ்கி போகிறேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுறேன்னா சின்ன குழந்தைங்களோட நான் உட்காந்து இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணா குதூகலப்படுத்துகிறேன். ஸோ அவங்களோட முகத்தில் நான் பார்க்குற அந்த ஹாப்பினஸ் வந்து என்னை வந்து இன்னும் எழுதுறதுக்கு தோணுது. ரைட்டிங் வந்து எனக்கு ஒரு ஹாபியாக மட்டும் இல்லை, அது வந்து எனக்கு ரொம்ப பயனளிக்குது, பெனிஃபிஷியலாக பயனளிக்குது. என்னோட மைண்டை ஓப்பன் பண்ண வச்சு ஒரு சிறிய வட்டத்துக்கும் தாண்டி என்னை வந்து திங்க் பண்ண வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட். பேஷன்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது என்னோட லைஃப்பை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குது ரைட்டிங். அது மட்டும் இல்லாமல் நிறைய புது விஷயங்களை கற்றுக்க வைக்குது. என்னோட லைஃபோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ன என்ஜாய் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Writing is easy. All you have to do is cross out the wrong words. Mark Twain. Mark Twain அப்படின்ற ஒரு அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எழுதுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணணும்னா ராங் வேர்ட்ஸை மட்டும் கிராஸ் பண்ணிடுங்க, ரைட் வேர்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். My hobby helped me in school too. When I started writing things, I was unable to describe them accurately. With time, my experiences helped me think of new ideas, and this made me a good writer. ஸோ என்னோட ரைட்டிங் ஹாபி வந்து எனக்கு ஸ்கூல்லையும் ஹெல்ப் பண்ணுச்சு. நான் வந்து எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப நுண்ணியமாக என்னால் வந்து சில விஷயங்களை வந்து விரிவாக எழுத முடியாது. ஆனால் வந்து காலம் போக போக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து புது ஐடியாஸை வந்து அழகாக எழுதுறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு.
Now I look out for things which I was not able to see before. Hence, I can describe things better in my stories. I feel no problem with writing English essays or stories as it is my hobby. To become a better writer, I spend time on learning how to write in different forms like fiction and non-fiction. It is important to always learn and improve your hobbies. Who knows, one day I could be a writer like R.K. Narayan. ஸோ இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ முன்னாடி நான் பார்க்காத சில விஷயங்களை இப்போ நான் பார்க்குறேன். அதாவது என்னன்னா, நான் முன்னாடி நான் எப்படியெல்லாம் என்னோட கதைகளை எழுத முடியாதோ அதை விட பெட்டராக இப்போ நான் எழுதுறேன். எனக்கு இங்கிலீஷில் எழுதுறது, எஸ்ஸே எழுதுறதோ இல்லை ஸ்டோரி எழுதுறதோ ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அதுதான் என்னோட ஹாபி. ஸோ ஸ்கூல்லையும் நான் ஈஸியாக எஸ்ஸே ஸ்டோரி எல்லாம் எழுதிடுவேன். ஒரு நல்ல ரைட்டராக ஆகிறதுக்கு நான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங், விதவிதமாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். லைக் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா கட்டுக்கதைகள், நான் ஃபிக்ஷன்னா ரியலாக நடக்கிற ஸ்டோரிஸ், இதெல்லாம் எழுதுறதுக்கு நான் கற்றுக்கிறேன். ஸோ எப்போதுமே நம்மளோட ஹாபின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா அதை சும்மா நம்ம விளையாடுறோம், சும்மா நம்ம மியூசிக் கேட்குறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹாபியை நீங்கள் எப்போவுமே இம்ப்ரூவ் பண்ண கற்றுக்கணும். ஸோ யாருக்கு தெரியும், ஒரு நாள் நான் ஒரு ஆர்கே நாராயண் மாதிரி ஒரு பெரிய ரைட்டராக வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்கே நாராயண்ன்றவர் he is a great writer. Do you know, Paranga, the former Chief Minister of Tamil Nadu, Mr. C.N. Annadurai, had the hobbies of reading and writing. He wrote many books, stories, plays, thought-provoking articles and cine dialogues which have contributed to reformation of society as we know it today. So, நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் மிஸ்டர் C.N. Annadurai அவர்கள் அவரோட ஹாபீஸ் ரீடிங் ரைட்டிங் தான். நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, கதைகள், நாடகங்கள், தாட் ப்ரொவோக்கிங் ஆர்டிகல்ஸ். அப்படின்னா அவர் எழுதின அந்த கட்டுரைகள் ரொம்ப நம்மளோட சில எண்ணங்களை தூண்டும் விதமான கட்டுரைகள் அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி சினிமா டைலாக்ஸும் எழுதியிருக்காரு. which contributed to reformation of society. னா அவர் எழுதின இந்த கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் இது எல்லாமே ஒரு சொசைட்டியே மாற்றி அமைக்கும் விதமாக இருந்தது. ஸோ அதான் அண்ணாதுரை பற்றி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த க்ளாசரி மீனிங். இந்த க்ளாசரி கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கணும், ஃபுல்லாக படிக்கணும். படிச்சுட்டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஏ எக்ஸசைஸ், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் பி சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இது ரெண்டையும் முடிக்கணும். இது செக்ஷன் 1ஓட எக்ஸசைஸ் இன்னைக்கு நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 2. Just see this picture. There is an artist who is painting a picture. So in the artist பத்தி தான் நம்ம இந்த செக்ஷன்ல படிக்க போறோம். Ajay Kumar Garg is a very talented young artist. He lives in Jaipur, India. His childhood was going on well until he suffered an injury at the age of 3. Ajay was treated, but the treatment left him permanently deaf. His parents tried several hospitals to cure his impairment, but it did not cure him. His father once bought him a paint set to play. Ajay started to paint happily. He painted on the walls, floors, etc. He looked happy while using the paint set that was gifted to him. Soon, Ajay's father realized that Ajay was talented in painting. When Ajay was 5 years old, a court artist of Dholpur, Rajasthan, Shri Swa Lal, saw his painting and was very impressed with his work. He then took Ajay and started training him. So Ajay Kumar Garg அப்படின்றவர் ரொம்ப டேலண்டடான ஒரு இளமையான ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னா வரைகிறவங்கள தான் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது எல்லா விதமான கலைஞர்களையும் நம்ம ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். இங்கே பெயிண்ட் பண்ணுறவங்கள குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அவர் எங்கே இருக்காருன்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், இந்தியாவில் இருக்காரு. அவரோட சிறுவராக அவர் இருக்கும் போது அந்த பருவம், சைல்ட்ஹுட் பருவம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் சடனாக அவருக்கு ஒரு இன்ஜுரினா ஒரு அடிப்படுது 3 வயசில். அஜய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவர் பெர்மனண்ட்டாக டெஃப்னா காது கேட்காம போயிடுது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் அவரை ட்ரை பண்ணுறாங்க க்யூர் பண்ணுறதுக்கு. இம்பேர்மெண்ட்னா
ஒரு விஷயம் செயலிழந்து போறது தான் இம்பேர்மெண்ட். அதாவது இப்போ இவருக்கு காது சுத்தமாவே கேட்காம போயிடுது, அதான் அந்த இம்பேர்மெண்ட். ஆனா அவரை குணப்படுத்த முடியல. ஸோ அவரோட அப்பா வந்து ஒரு நாள் வந்து ஒரு பெயிண்ட் செட் வந்து வாங்கிட்டு வர்றாரு விளையாடுறதுக்கு. அஜய் வந்து அது ரொம்ப ஹாப்பியா எடுத்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வால்ஸ்ல, ஃப்ளோர்ஸ்ல எல்லா இடத்துலயும் பெயிண்ட் பண்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. பெயிண்ட் செட் வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணாலே அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஸோ அவங்க அப்பா வந்து ரியலைஸ் பண்ணாரு அஜய் வந்து பெயிண்டிங்ல ரொம்ப டேலண்டடா இருக்காரு. ஸோ அதனால வந்து அஜய் 5 வயசா இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட், தோல்பூர்ல ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து, அவரோட பேரு ஸ்ரீ சுவா லால். அவர் வந்து அஜயோட பெயிண்டிங் எல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இம்ப்ரெஸ்னா ரொம்ப வந்து வியந்து போறாரு. ஸோ அதனால அஜய் வந்து அவர் பெயிண்டிங்ல ட்ரெயின் பண்றதுக்கு கூட்டிட்டு போறாரு. After completing his education, Ajay tried tailoring, but that did not make him happy, so he went back to painting. He became an apprentice of Asha Devi. She taught Ajay the old and drying technique of traditional Indian miniature painting. He mastered the technique of preparing colors and brushes and gained knowledge of the paintings. Soon he became an accomplished artist in the miniature style. He uses a magnifying glass and a single-haired brush for miniature paintings that depict Indian culture. Ajay is gifted in the practice of creating images on a grain of rice. So Ajay வந்து தன்னோட படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா டெய்லரிங் வந்து ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு வந்து அதுல சந்தோஷம் கொடுக்கல. அதனால திருப்பி பெயிண்ட் பண்றதுக்கே போறாரு. ஆஷா தேவி அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்டோட அப்ரண்டைஸ்னா ட்ரெயினி. ஆஷா தேவி அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் அவர் ட்ரெயினியா ஜாயின் பண்றாரு. பெயிண்டிங்ல ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு ஜாயின் பண்றாரு. அவங்க வந்து அஜய்க்கு வந்து ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங்கை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, மினியேச்சர்னா ரொம்ப ஸ்மால், வெரி வெரி டைனி, அதுதான் வந்து மினியேச்சர். அதாவது ரொம்ப குட்டியா பெயிண்ட் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸ், குட்டி குட்டி அரிசிலெல்லாம் கூட பெயிண்ட் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளோட இந்தியனோட ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் பெயிண்டிங். அதை வந்து அவங்க வந்து அஜய்க்கு சொல்லி கொடுத்தாங்க. பிகாஸ் அந்த கலை, அந்த ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங் அப்படின்ற கலை வந்து யாருமே பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த கலையை வந்து அவங்க அஜய்க்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அஜய் வந்து அதுல வந்து நல்லா கத்துக்கிட்டு தேறிட்டு நிறைய கலர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ப்ரஷஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அந்த ஸ்மால் பெயிண்டிங்க்கு அப்படின்ற நாலேஜை வந்து அவர் கெயின் பண்றாரு. அப்புறம் அவர் வந்து soon he became an accomplished artist in the miniature style. accomplished artistனா ரொம்ப ரொம்ப கவனிக்கப்படுற ஆர்டிஸ்டா வந்து அவர் வந்து முன்னேறாரு. accomplished-னா வந்து achieved அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கலையில வந்து அவர் பயங்கரமா அச்சீவ் பண்றாரு. அவர் வந்து மேக்னிஃபைங் கிளாஸை யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஹேர் இருக்கிற ஒரு ப்ரஷ்ஷை வச்சு மினியேச்சர் பெயிண்டிங் பண்றாரு. அதாவது இந்த ஸ்மால் பெயிண்டிங்ஸ் பண்றாரு. அதே மாதிரி அரிசியில பெயிண்ட் பண்றதையும் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்றாரு. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் வந்து ஒரு கிளாஸ், மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு ரொம்ப ரொம்ப குட்டியா பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் அவர் ப்ராக்டிஸ் பண்றாரு. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. Ajay exhibited his work and sold 144 out of the 150 paintings displayed. He continued to show his work throughout India, the United States and the United Kingdom. In 2004, Ajay was awarded a National Award of Accomplishment from the Indian President Dr. APJ Abdul Kalam. ஸோ அஜய் வந்து அவர் ஒர்க் பண்ண அந்த பெயிண்டிங்ஸ், மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிபிஷனில் வந்து விலைக்கு வந்து விற்கிறாரு. 150 பெயிண்டிங்ஸில் 144 வித்துருது. அவரோட ஒர்க் எல்லாமே வந்து அவர் வந்து இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம்லலாம் டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்காரு. 2004 வந்து அஜய்க்கு வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னா ஒரு துறையில் வந்து சாதித்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேஷனல் அவார்ட் ஃப்ரம் இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்.
Apart from painting, Ajay is also very actively involved in the welfare of people with hearing impairment in India and has been the executive member of the Deaf and Dumb Association in Rajasthan. He also gives free training to hearing impaired children in Jaipur as well as children in an orphanage in Gandhinagar, Jaipur. One of Ajay's current goals is to revitalize the dying art of traditional miniature Indian paintings. Ajay's life shows us that we can turn a hobby or passion into a successful career if we are ready to learn and develop our skills. So last paragraphல என்ன சொல்றாங்கன்னா பெயிண்டிங் தவிர்த்து அஜய் வந்து இந்தியால வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட் அதாவது காது கேட்காம போன மக்களோட நலன்களுக்காக அவர் வந்து ஆக்டிவா வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன் ராஜஸ்தானில் வந்து அவர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து காது கேட்காம இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் இன் காந்திநகர் ஜெய்ப்பூர் அங்கேயும் போயிட்டு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஐ மீன் சில்ட்ரனுக்கு. அஜயோட ஒரு முக்கியமான கோல் எய்ம் என்னன்னா டையிங் ஆர்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங்ஸ், அந்த நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷனில் வந்து அந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அரிசியில் பெயிண்ட் பண்ணுறது, சின்ன சின்ன கல்லில் பெயிண்ட் பண்ணுறது, அந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸை வந்து திருப்பியும் வந்து ரீவைட்டலைஸ் அப்படின்னா திருப்பியும் வந்து உயிர் கொடுத்து அதை வந்து மீட்டெடுக்கிறது. ரீவைட்டலைஸ்னா கிவிங் லைஃப் அகெயின் அர்த்தம். திருப்பி வந்து ஒரு உயிர் கொடுத்து அதை மீட்டெடுக்கிறது தான் அவரோட இப்போ இருக்கிற அவரோட எய்ம். ஒன் ஆஃப் ஹிஸ் கோல்ஸ். ஸோ அஜயோட லைஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஹாபி ஆர் பேஷன், நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லை நம்ம பொழுதுபோக்குக்காக எதை நம்ம பண்ணுறோமோ அதை வந்து நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் கெரியராக நம்மளால் மாற்றிக்க முடியும். ஆனால் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். புது புது விஷயங்களை கற்றுக்கணும், அந்த ஹாபியை பற்றின புது புது விஷயங்களை கற்றுக்கணும். நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா டெஃபினட்டாக நம்மளோட ஹாபி இல்லைனா பேஷன் வந்து நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கெரியராக நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றிகரமான ஒரு தொழிலாக நம்ம அமைச்சிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. அதாவது படித்து தான் வந்து நம்ம வெற்றிகரமாக ஒரு வேலைக்கு போகணும், தொழிலுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கூட வந்து நம்மளோட வெற்றிகரமான ஒரு தொழிலாக நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கும் வந்து நம்ம நிறைய வந்து படிக்கணும், கற்றுக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் எதுவாக இருக்கோ அதை பற்றி நம்ம நல்லா கற்றுக்கணும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது, அதே நான் பண்ணுறேன்னு நினைப்பாங்க. ஆனால் ரோடில் போய் கிரிக்கெட் விளையாடுறதுனால மட்டும் நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. கிரிக்கெட்டுக்குன்னு தனியாக கோச்சிங் எடுத்துட்டு அந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக வந்து நம்ம அதையே வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலாக நம்மளால் அமைச்சிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் இருக்க எக்ஸசைஸ் செக்ஷன் 2ஓட எக்ஸசைஸ் வந்து க்ளாசரி நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். க்ளாசரி ஃபுல்லாக படிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டில் செக்ஷன் ஏ வந்து ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த லெசனில் மார்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் எனக்கு அனுப்பணும். இந்த ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் வந்து ஒரு 1 வேர்டில் கூட நீங்கள் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைனா லெசன்லேயே இதோட ஆன்சர்ஸ் இருக்குது, மார்க் பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். அப்படியும் இல்லை எனக்கு தெரியல அப்படின்றவங்க டோன்ட் வரி, ஐ வில் சென்ட் யூ த ஆன்சர்ஸ் ஃபார் தீஸ் கொஷின்ஸ். இதை நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் we move on to section 3. The hard-working and the passionate people always chase their dream and live it. Ilavaragi is one among the many to achieve her dream amidst all odds. Mr. A. Irudayaraj, her father, was a district-level champion in Carom. His dream shattered since his family did not encourage and support him. He was determined to achieve his dream through his daughter. He used to put his daughter on the carom board while she listened to the sounds of striker and coins. When she was 2 years old, he would carry her with him to the tournaments. He played with his friends at local clubs. Her father began coaching her when she was around 5.
One day, her father called her for a match and she won that match, which gave her confidence. The confidence led her to win. Her victories included the Asia Cup and South Asian Association for Regional Cooperation Cup and the World Championship. So, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக ஒரு விஷயத்த பண்ணுறவங்கலாம் வந்து எப்போதுமே வந்து அவங்களோட கனவுகளை வந்து சேஸ் பண்ணி வாழ்வாங்க. கண்டிப்பாக அவங்களோட கனவை வந்து தன்னோட வாழ்க்கையில் நிஜப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் இளவழகி அப்படின்றவங்களும் ஒருத்தவங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கனவை வந்து எல்லா விதமான அமிட்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் அப்படின்னா எல்லா விதமான சூழ்நிலைகளெல்லாம் அவங்களுக்கு ஒத்துழைக்கலனாலும் அவங்க வந்து அவங்களோட கனவை வந்து அச்சீவ் பண்ணாங்க. இருதயராஜ் அப்படின்ற அவங்களோட ஃபாதர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் இன் கேரம் போர்டு விளையாடுவோம் இல்லையா, கேரம், அந்த கேமில் அவங்க அப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன். ஆனால் அவரோட கனவு வந்து ஷேட்டர்ட்னா சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. எதனாலனா அவரோட ஃபேமிலி வந்து அவருக்கு வந்து கேரம் விளையாடுறதுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ அவர் வந்து என்ன நினச்சார்னா, அவரோட கனவை தன்னோட பொண்ணை வச்சு அடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஸோ அவரோட பொண்ணு வந்து குழந்தையா இருக்கும்போதே வந்து அவர் வந்து கேரம் போர்டு விளையாடும் போது கூடவே அந்த குழந்தையும் கூட்டிட்டு போவார். ஸோ அவங்க குழந்தையா இருக்கும்போதே வந்து ஸ்ட்ரைக்கரோட சவுண்ட்ஸ், காயினோட சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வளர்ந்தாங்க. அவங்க 2 வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து அவங்கள வந்து டோர்னமெண்ட்ஸ் தான் கேரம் போட்டிகளுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவர் வந்து கிளப்ஸ்ல வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ கூட்டிட்டு போவாங்க. அப்போ 5 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து கோச் பண்ண ஆரம்பிச்சாங்க கேரம் விளையாடுறதுக்கு. ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து அவங்கள வந்து மேட்ச்க்கு கூப்பிட்டாங்க. அதுல வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போதான் வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிது. கான்ஃபிடென்ஸ் தான் நம்பிக்கை. என்னன்னா, தன்னால் வந்து எல்லா கேமையும் விளையாடி ஜெயிக்க முடியும் அப்படின்றத கான்ஃபிடென்ஸ். ஸோ அவங்களோட வெற்றிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா கப், சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் கப் அண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கூட வின் பண்ணியிருக்காங்க. Irudayaraj, a fish cart driver who transports materials like pipes to make a living for his family, a wife and 3 daughters. They lived in a small one-room apartment in Vyasarpadi, Chennai, is not enough to accommodate the family. The trophies she has won over the years are too many and her home is not big enough to keep them. The trophies left over after filling the space under the bed were given to the neighbors and relatives. Financing the trips has always been a big trouble, though she has been playing for the state for almost 14 years. Still, she says, victories follow me. Ilavaragi is a member of the Thiruvallur District Carom Association and also represented India at the Carom World Championships, Asian Championships. ஸோ இளவழகியோட அப்பா இருதயராஜ் அப்படின்றவர் என்னன்னா, ஒரு மீன் வண்டி வச்சிருக்கிற ஒரு டிரைவர். அவர் வந்து இந்த பைப்பு அதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவார் அந்த மீன் வண்டி வச்சுக்கிட்டு. ஸோ அவங்க வீட்டில் வந்து அவருக்கு வந்து ஒய்ஃப், அதுக்கப்புறமா 3 பெண் குழந்தைகள். அவங்க வந்து ஒரு ரூம் இருந்த ஒரு வீட்டில் தான் வந்து வியாசர்பாடியில் இருந்தாங்க. அந்த ரூம் வந்து அவங்களோட ஃபேமிலியை அக்காமடேட்னா அவங்க ஃபேமிலி வந்து உள்ளே இருக்கிறதுக்கு அது வந்து போதுமானதாக இல்லை அந்த சின்ன ரூம். ஸோ அவங்க வின் பண்ண அந்த ட்ராஃபீஸ் தான் தெரியும் இல்லையா, கோப்பைகள், அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. அவங்களோட அந்த சின்ன வீட்டில் வந்து வச்சுக்க முடியல. ஸோ அவங்களோட பெட்டுக்கு கீழே தான் ஃபுல்லாக அதை வந்து வச்சுருந்தாங்க. அதையும் தாண்டி நிறைய மெடல்ஸ், ட்ராஃபீஸ் இது எல்லாத்தையும் வந்து அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. நெய்பர்ஸ் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் தான் சொந்தக்காரங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போகணும் அவங்க அப்படின்னா அதுக்கு ஃபினான்சிங்னா காசு வேணும் அந்த ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. அதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது. அவங்க வந்து 14 வருஷமாக நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்காக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட வந்து அவங்களோட ட்ரிப்ஸ்க்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை.
ஸ்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா victories follow me, வெற்றிகள் என்னை பின்தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இளவழகி வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனில் வந்து ஒரு மெம்பர் அண்ட் இந்தியாவே வந்து அவங்க வந்து கேரம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ், ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ்லாம் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க விளையாடியிருக்காங்க. இளவழகியோட அச்சீவ்மெண்ட்ஸ் பாருங்க. 5th வேர்ல்ட் கேரம் சாம்பியன்ஷிப் 2008 in France. ஸோ 2008ல் வந்து 5th பிளேஸில் வந்திருக்காங்க கேரம் வேர்ல்ட் கேரம் சாம்பியன்ஷிப்பில். உமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் at the 38th Senior National Carom Championships in Visakhapatnam 2009. 2009ல் வந்து நேஷ்னல் லெவல் கேரம் சாம்பியன்ஷிப்பில் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க உமன்ஸ் சிங்கிள்ஸில். Women's singles title in the 37th National Carom Championship in Chennai 2008. 2008ல வந்து National Carom Championship நடந்த போது அதுலேயும் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 13th SAARC Carom Championship Women's Doubles with Rashmi Kumari in 2009. ஸோ உமன்ஸ் டபுள்ஸில் வந்து 2009ல் சார்க்கில் நடந்த கேரம் சாம்பியன்ஷிப்பில் வந்து அவங்க வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க with Rashmi Kumari because that's a women doubles championship. The two-time SAARC Carom Championship women singles title in 2009. 2009ல வந்து திருப்பியும் women singles title அவங்க வின் பண்ணியிருக்காங்க. World Cup winner in 2006 and the next was the 2010 championship in the US where she secured the first place in singles and doubles. So 2006ல வந்து World Cup winner, 2010ல வந்து singles doubles first placeல வந்திருக்காங்க. She holds 260 medals out of which 106 are gold, 17 are silver and 12 are bronze medals won in national competitions. She has won 111 gold, 9 silver and 5 bronze medals in international tournaments. So national levelல அவங்க வின் பண்ணது 260 medals, international levelல அவங்க வின் பண்ணது டோட்டலாக இங்கே கொடுத்துருக்காங்க 111 gold, 9 silver and 5 bronze medals. Her hobby of playing carom took her to the level of world champion. ஸோ கேரம்ன்றது வந்து ஒரு ஹாபியாக தான் அவங்க வந்து ஆரம்பத்தில் ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் வேர்ல்ட் சாம்பியன் லெவலுக்கு அவங்கள அது உயர்த்துச்சு. ஸோ திஸ் இஸ் செக்ஷன் 3. we read about கேரம் சாம்பியன். ஸோ இதில் வந்து glossary வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். அண்ட் தென் fill in the blanks நீங்களே வந்து எழுதுங்க. நெக்ஸ்ட் B, choose correct synonyms for the italic words. இதுவும் நீங்கள் finish பண்ணணும். choose correct antonyms for the italic word. இதுவும் நீங்கள் இன்னைக்கு finish பண்ணணும். answer the following questions in 1 or 2 sentences. This also you can try writing from the lesson. paragraph question E இருக்கு இல்லையா, இது மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்புக்கில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஹாபி டர்ன்ஸ் இன்டு அ சக்ஸஸ்ஃபுல் கெரியர் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதில் இருக்க எக்ஸசைஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு உங்களோட இங்கிலீஷ் அசைன்மெண்ட். இது எல்லாத்தையும் எனக்கு முடிச்சுட்டு இன்னைக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். லெசனை வந்து ஒரு முறை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணி காமிச்சனோ அந்த மாதிரி நீங்களும் ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ ஆல் 3 sections you have to read and see whether you can understand. உங்களால் ஃபஸ்ட்டு ரீட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ if you have any doubts, feel free to call me. Thank you.